ஹாய், என் நேம் வந்து சுகந்தி. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் படித்தது வந்து திருச்சி வெராண்டா ரேஸில் தான் படித்தேன். நான் கிளியர் பண்ணது வந்து லெவல் 5 NTPC லெவல் 5 சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் போகணுன்ற ஆசை வந்து எல்லாருக்கும் வர்றது தான், எனக்கும் வந்தது. அது நான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் தான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் ரேஸ் எந்த இன்ஸ்டியூட் எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணது வந்து வெராண்டா ரேஸ் இது மாதிரி அப்போ சொன்னாங்க. சரி, பிளாங்காக வந்தேன். அப்புறம் மென்டாரோட சப்போர்ட்ஸ் எல்லாமே கிடச்சிது. பேரண்ட்ஸ் சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட். கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 இயர்ஸ் நான் ப்ரிப்பரேஷனில் தான் இருந்தேன். ஒவ்வொரு வாட்டியும் நிறைய சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷர் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா சொசைட்டி ஒரு கோலை எப்படி இது பண்ணுமோ, ஏஜ் இருக்குது, நீ இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர இது எங்களுக்கு சொல்லலை. அப்போ அந்த ஸ்ட்ரகிள் வெளியே வரதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது வெராண்டாஸ். ஒவ்வொரு வாட்டியும் மென்டார் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பர்சிவரன்ஸ் பண்ண கொடுங்க, விடாமுயற்சி தான் உங்களுக்கு லைஃப்லாம் கொடுக்கும், கன்சிஸ்டன்சியாக இருக்க, எனக்கு விட்டு கொடுக்காதீங்க உங்கள் விஷயத்தை. அவங்க ட்ரீம் ஜாப்புக்கு நீங்கள் தான் 100% ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், இந்த வேர்டில் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஸ்டார்டிங் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். போக போக அதுக்கப்புறம் தான் அது மீனிங் புரிய ஆரம்பிச்சது. அதோடைய ரிசல்ட் தான் இப்போ நான் வந்து NTPCயில் கிளியர் பண்ணி ரயில்வே ஜாபாக கிளர்க்காக இருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் வந்து டெடிகேட் பண்ணுறது பேரண்ட்ஸ் எப்பயும் போல். ஏன்னா அவங்க இல்லைனா இந்நேரமும் நான் சொசைட்டியை என்னால் ஃபேஸ் பண்ணிக்க முடியாது. அவங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கும், இருந்துட்டு இப்பயும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பப்பெல்லாம் நான் என்ன டீமோட்டிவேட் பண்ணி தம்மாட்டி இறங்கி போயிட்டே இருக்கணும், அப்போல்லாம் அது சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னமும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வேறு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆஃபீஸர் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரீம் ஜாப் ஏதோ அதை இது பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இரு, டைம் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், டைமுக்கு எல்லாம் உங்கள் கைக்கு வரும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே தான் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இப்பயும். அதனால் இன்றைக்கி வந்து இங்கே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சொசைட்டி என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்கள் ட்ரீம் ஜாப்பை விட்டுறாதீங்க. முக்கியமாக இது பெரிய டேங்க் கொடுக்கறது நான் வந்து வெராண்டா ரேஸ் தான். ஏன்னா வெளில உட்காந்து படிக்க முடியாது, வீட்டில் உட்காந்து ஸ்ட்ரகிள் இருக்கும், எங்கேயும் வெளில போய் உட்காந்து படிக்க முடியாது. ஏன்னா பீப்புளோட பார்வை ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு செக்யூர் ஃபீலிங் கிடைக்கும். ஒரு கேர்ளாக இருந்தாலும் எல்லோரும் படிப்பாங்க, அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ நான் வெராண்டா ரேஸ் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3 years 4 years நான் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், சக்ஸஸாக ஆகிட்டேன். தேங்க்யூ வெராண்டா ரேஸ்.